ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். வாட் ஐ பாட் ஃபார் நவராத்திரின்ற அந்த வீடியோ இன்னைக்கு வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி இப்போ வாட் ஐ பாட் ஃபார் நவராத்திரின்ற வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் பார்க்குறது 3 பாவாடை பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடியே. இந்த முப்பெரும் தேவியருக்காக தான் இந்த விழா நடக்குது, அவங்களுக்காக பாவாடை வாங்கினேன். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் சரஸ்வதிக்கு எங்கே ஒயிட் அப்படின்னு. சரஸ்வதிக்கு நான் ஏற்கனவே கட்டிட்டேன், இப்போ தான் அலங்காரம் பண்ணேன். அந்த அம்பாவில் நான் இன்னொரு வீடியோ நாளைக்கு வீடியோவில் நாளான்னைக்கு வீடியோவில் காட்டுறேன். இன்னும் லக்ஷ்மிக்கும் துர்க்கைக்கும் ஆரஞ்சு, இது யாருக்குன்னா அகிலாண்டவல்லி அம்பாளுக்கு மகிஷாசுர மர்த்தினி அலங்காரத்துக்காக இது ஒன்று வாங்கினேன். இது 3மே பார்த்தீங்கன்னா மோகன் சில்க்ஸ் மயிலாப்பூர் அங்கே தான் வாங்கினேன். ஈச் 50 rupees. ரொம்ப அழகா எனக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சரஸ்வதி கட்டுற காம்பினேஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சவுகார்பேட்டில் நான் வாங்கின ஷாப்பிங்ஸை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு இது என்னன்னு. கொடை தான் வாங்கியிருக்கேன். இது யாருக்குன்னா அகிலாண்டவல்லி அம்பாளுக்கு நவராத்திரி உற்சவத்தில் ராஜராஜேஸ்வரி தர்பார் அது மாதிரி வரும், அந்த மாதிரி எல்லா செட்டிங்காகவும். இது 3 சைஸஸ் இருந்துச்சு. 200, 250, 300. சாரி, 250, 300, 350. இது 350 கொடை. இது பார்த்தீங்கன்னா எப்படி நிற்க வைக்கிறேன்னு கேட்டோம். அந்த 250 கொடைக்கு கீழே ஸ்டாண்ட் இருக்குது. அது ரொம்ப சின்ன கொடைனால இதுக்கு ஸ்டாண்டு கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு பாட்டிலில் மண் ரொப்பி வச்சுக்கோங்கன்னாங்க. அதுவும் ரொம்ப நல்ல ஐடியா தான். ஆனால் என்னோட ஒரு சஜஷன் நீங்கள் யாராவது வாழை மர ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்கன்னா நமக்கு 10 நாள் ஆயுத பூஜை நீங்கள் மட்டும்தான் நமக்கு அது யூஸ் ஆகும். அதை வச்சு இங்கே பார்த்துக்கோங்க, நான் டெமோவுக்கு கூட வச்சுருக்கேன். இப்படியே அதுக்குனால இப்படி ஃபிட் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்க, அழகாக இப்படி விரிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கையில் அதை விரிக்கிறதுனால ஒழுங்காக விரியல, நீங்கள் நல்லா இது பண்ணிக்கலாம். இது நான் வாங்க சவுகார்பேட்டில். இது நீங்கள் எப்படியே நிற்க வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு மட்டும்தான் நமக்கு இதோட யூஸ் இருக்கும். மிச்சபடி 10 நாள் நமக்கு யூஸே இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நவுறு, நீ அதை மட்டும் பார்த்துக்கணும். அது மட்டும் பார்த்துட்டோம்னா நம்ம நல்லா வச்சுக்கலாம். அது நான் எப்படி பண்ணுவேன்னா, கொலு படிக்க 2 பக்கம் வாழை மரம் கட்டுவேன். அது ஒரு பக்கம் ஸ்டாண்ட் வச்சு சாமி ரூமில் வச்சிருவேன், ஒரு பக்கம் அந்த ஸ்டீல்லே கட்டிடுவேன். அதனால் எனக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. நான் இது ஒன்று யூஸ் பண்ணிப்பேன். சேம் கடையில் வாங்கினது இந்த தும்பை ரொம்ப சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இது 350, சாரி 300 நினைக்கிறேன் இந்த பேரு. இது 300 இந்த பேரு. இந்த கொடை 350 வந்துச்சு. இது ரெண்டும் அகிலாண்டவல்லி அம்பாலோட அலங்கார செட்டப்ஸ்க்கு இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன தாம்பூலத்துக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் நம்ம பார்க்கலாம். என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும். இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் எல்லாருக்கும் வச்சு கொடுக்க போகிற பாக்ஸ் இது மாதிரி தான் இருக்குது. நான் மங்கல்ல வாங்கினேன். இந்த வருஷத்தோட ரேட் இதுதான் நான் இந்த வருஷம் வாங்கினேன். இதை ஏன் இப்போ நான் 2 எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கேட்டிங்கன்னா, இது 2 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நம்ம அந்த தாம்பூல செட்டில் தர மஞ்சள் ரியல் மஞ்சள் கிடையாது. அதனால நானே வேல் பிராண்ட் மஞ்சள் பொடி வாங்கிட்டு 50 பேக்கெட்ஸ் போட்டு அடைச்சி வச்சிருக்கேன். மஞ்சள் எல்லாம் 50 பேக்கெட்ஸ் போட்டேன். நெக்ஸ்ட் இந்த ரெட் டப்பா இன்னத்துக்கு பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன். அம்பிகையோட குங்குமம் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு வாங்கின குங்குமம் பேக்கெட், பெரிய பேக்கெட் ரொம்ப நிறைய இருந்ததுனால அதுவும் இதுவும் ஒரு 50 போட்டு வச்சிருக்கேன். வரவங்களுக்கு அந்த செட்டு கூட இதையும் ஒன்று போட்டு தரது ஒரு வழக்கம் மாதிரி வரலட்சுமி நோம்புல நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக இது எல்லாமே இருக்கு. இது 2ம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2ஐயும் இப்படி மூடி வச்சிருவேன். இந்த பாக்ஸ் தான் இந்த வருஷம் தரேன். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய பையில் இருக்கனால அதை எடுத்துக்காட்டல. இந்த பாக்ஸ் தான் இந்த வருஷம் எல்லாருக்கும் நான் தரப்போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் போட்டுக்க எல்லாரும் கேட்குறது ஒரு பை. நான் அங்கே பெருமாள் தாயார், விநாயகர், இந்த மாதிரி முருகன் இருந்தாங்க. நான் கேட்டேன் முப்பெரும் தேவியர் போட்டு பண்ண முடியுமான்னு. அதை அவங்க பண்ண முடியாது, ஆனால் பிரிண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும்னாங்க. அது சரின்னு சொல்லிட்டு நான் வரலட்சுமி நோம்பிக்கே 50 பேக் வாங்கினேன். அதுவே கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதுவே ஒரு 20 பேக் இருக்குது. ஆனாலும் இப்போதைக்கு ஒரு 25 பேக் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 45 பேக் இருக்குது. அப்புறம் பத்தலைன்னா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அது பெருமாள் தாயார். இது பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளியோடு இருக்கிறது. இது அப்படியே 25 பை நான் வாங்கியிருக்கேன்.
இது ரேட் வந்து ஐ திங்க் ஸோ இது எவ்வளோன்னு எனக்கு ஒழுங்கா தெரில. ஆனால் வந்து ஒரு பை வந்து 5 ருபீஸ் அப்படின்னு சொல்லி இது வாங்கினேன். நெக்ஸ்ட் வளையலை பார்க்கலாம். கலகலன்னு கண்ணாடி வளையல் எல்லாருக்கும் தரணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பண்டில் ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஈஸியாக எனக்கு தோணுச்சு. இதுனா இந்த பண்டிலை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வளையல்லாம் கொட்டும் உடையும் அது எதுக்குன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு இது ஒன்று வாங்கிட்டு இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. அது வந்து 130, இது வந்து 170 வருது. 40 ரூபா இது எக்ஸ்ட்ரா. ஆனால் நமக்கு உண்மையாக செம யூஸ். 12 டசன் வளையல். இது வந்து இது வந்து 2 டசன், எல்லாம் 2 டசன் வச்சு 12 டசன். இதுவுமே 12 டசன். இது 2 வாங்கி வச்சுக்கிட்டேன். வரவங்களுக்குலாம் 4 வளையல் போட்டு தரத்துக்காக இது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம தாலி கயிறு செட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த செட்டு வந்து எப்படி நான் வாங்கியிருக்கேன்னு பார்க்கல. இது எல்லாமே சவுகார்பேட்டில் வாங்கினதுதான். பார்த்தீங்கன்னா மதுரை போகும்போது வாங்கின தாளம்பு குங்குமம். இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னா எங்கள் வீட்டு குங்கும சிமிழ் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்காக நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது கொஞ்சம் தீக்கக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். அதனால இதை வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 இந்த பேக்கு. 20 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் 10 ரூபா. அதை உண்மையாலே ரொம்ப ரீசனபிள். திருச்சியிலலாம் ஒரு எக்ஸ்ட்ரா 2 வளையல் கொடுத்து 25 ரூபான்னு சொல்றாங்க. அதனால அங்கே வரலட்சுமி நோம்பிக்கு அங்கே தான் 20 வாங்கினேன். ஆனால் 30 பேர் வரனால 10 வாங்கினனால இப்போ வந்து பல்காக தூக்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா 20, 40, 60 வந்து இதுக்கு 10 எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் எதுக்கும் அப்படின்னு. அடுத்த வரலட்சுமி நோம்பிக்கு தான் இனிமேல் நம்ம தாம்பூலம் தரப்போகிறோம். அதுக்குனால யார் இருந்தாலும் தந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 10 எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன். அதை விட்டா சின்ன குழந்தைங்க வந்தால் வந்து அவங்களுக்காக வந்து இந்த மாதிரி கீ செயின்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 156 ருபீஸ், 12 பீஸ் வரும். இது வாங்கி வச்சிருக்கேன். ஜிப்லாக் கவர் எக்ஸ்ட்ரா வாங்கினது இன்னுமே இருக்கு. அந்த மஞ்சள் குங்குமம் அடைச்சது போக இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு. நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்கலாம். இந்த வாட்டை பாட் ஃபார் நவராத்திரி வீடியோட கடைசி செக்மெண்ட் நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் கிழங்கு வந்து தாம்பூலத்தோடு கொடுக்கறது ஒரு வழக்கம். அதுக்காக வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ இருக்கும்னு தெரில. உள்ள ஒரு 25 அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பேக்கில். அதனால 2 வாங்கியிருக்கேன். பத்தல்னா இங்கே திருச்சியில் எங்கேயா வாங்கிப்பேன். இப்போதைக்கு இது மட்டும்தான் வாட் ஐ பாட் ஃபார் நவராத்திரின்ற வீடியோவில் சின்னதாக தான் இருக்க போகுது. இன்னும் வாங்கியிருக்கேனா என்னன்றதே தெரியல. ஆனால் ரீசெண்டாக வாங்கின சென்னை, மதுரை இது மாதிரி ஏரியாவில் வாங்கின எல்லாமே நான் அதில் வந்து கவர் பண்ணிட்டேன். மிச்சம் எல்லாம் வரலட்சுமி ரொம்ப காமிச்சிருப்பேன். இதுதான் இப்போதைக்கு வாங்கினது. அப்புறம் எதாவது வாங்கினது கண்ணில் எதாவது பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு தனியாக வந்து நவராத்திரி முடிஞ்சு இல்லைன்னா நவராத்திரிக்குள்ளே நான் உங்களுக்கு வீடியோ தரேன். இதெல்லாம் தான் இப்போ வந்து எல்லா வீடே ரொம்ப களை கட்டி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொம்மைகள் உங்களுக்கு கண்ணு கட்டுற தூரம் வரலும் பொம்மை தான் இருக்கும். பொம்மைகள் வந்து இந்த ஒரு ரூம் ஃபுல்லாக குவிச்சு வச்சுருக்கோம். இந்த வருஷத்தோட நியூ டால்ஸ் அது இதுன்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஆஃப் நான் வாங்கிய கொலு பொம்மைகள். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே பெரிய பெரிய பொம்மைகள் வந்து வரப்போகுது. அது நாளை காலையில் உங்களுக்கு வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் பார்ப்பீங்க. ஓகே, எல்லாருமே நவராத்திரிக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கொலு ஃபோட்டோஸை எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுப்ப விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அனுப்புங்க. நம்ம வந்து கொலாப் பண்ணி வீடியோ போடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய்.